ஒரு ராஜவம்சத்துக்கு வாரிசு வேணுங்கிறதுக்காக என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஹீரோயின் வந்துட்டு கன்சீவாக இருக்காங்க. அது ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு தெரிய வருது. அதை ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலான்ட்டு அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நான் கன்சீவாக இருக்கேன், நமக்கு ஒரு குழந்தை வரப்போகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் ரொம்ப சிரிக்கல, லைட்டாக ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணுறாங்க. நான் தான் இந்த உலகத்தையே வச்சு ரொம்ப சந்தோஷமான ஆளுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அவன் முகத்தை பார்க்கும்போதே இவன் ரொம்ப பெரிய சந்தோஷத்தில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் மனசுக்குள்ள ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இந்த குழந்தை உண்மையாகவே ஒரு வேலைக்காரனுக்கு பிறந்தது அப்படிங்கிறது இந்த ஹீரோவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாயிரும், அதனால நம்ம அதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இந்த நல்ல செய்தியை உலக மக்களுக்கு சொல்லிடலாம், நம்ம எல்லாரும் இதை சொல்லும்போது எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. 2 பேரும் அவங்களுடைய காட்டு பகுதியில் கொஞ்சம் நடக்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ வந்துட்டு அவருடைய வீல் சேர் வந்து ஒரு சேத்துல மாட்டிக்குது. அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அப்போ மாட்டின உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கும்போது அங்கே இருக்கக்கூடிய வேலைக்காரன், அதாவது ஹீரோயினுடைய கர்ப்பத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த வேலைக்காரன் வந்து வராப்பில் அவங்கக்கிட்ட ஓப்பன் பண்ணி விடு, இது எப்படியாவது ரிலீஸ் பண்ணி விடு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அவன் ரொம்ப கோபமாக பார்க்குறான். இவன் எப்போவுமே நம்மளை வேலைக்காரனாக மட்டும்தான் பார்த்துருக்கா, இவளுக்கு ஒரு வாரிசு வேணுங்கிறதுக்காக நம்மளை காதல் வலையில் விழ வச்சிருக்கா, மற்றபடி இவளுக்கு பெரிய அன்பு எதுவும் இல்லை நம்ம மேலே அப்படின்னு நினச்சிட்டு அவன் போயிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. ஓடி வந்து அந்த ஹீரோ, அதாவது அவள் கர்ப்பத்துக்கு காரணமான அந்த ஹீரோவை வந்துட்டு பார்க்க வரா. அவன் தள்ளி விட்டுட்டு, நீ என்கிட்ட நடிச்சிருக்க, உனக்கு தேவை ஒரு வாரிசு, அதுக்காக என் கூட நல்லபடியாக பழகிட்டு உன் கணவனை ஏமாற்றிட்டு என் கூட வாரிசு வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. இல்லை, நான் உன் மேலே உண்மையான அன்பு வச்சுருக்கேன், அவன் கூட நான் சந்தோஷமாக வாழலை, ஒரு ஜடம் மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இந்த ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், நீ ஒரு பெரிய பணக்கார வீட்டில் இருக்க, உன்னால் என்னுடைய குழந்தைய மட்டும்தான் சுமக்க முடியும், நீ என்னை ஏமாற்றிட்ட அப்படின்னு சொல்கிறான். இவள் பிரேக்கப்பில் ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கா. ஆனால் இவளுடைய உண்மையாகவே இவள் காதலிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காரன் தான். சரின்ட்டு போய் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்போது அந்த வீட்டில் வேலை செய்ய இன்னொரு பெண் வந்து நேராக வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த ஹீரோ இருக்கான் இல்லையா, அந்த வேலைக்காரன், அவன் வந்துட்டு ஒரு டைரி எழுதி வச்சுருக்கான். அந்த டைரியை எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல பேர் வாங்குறதுக்காக அந்த முதலாளிக்கிட்டே கொடுத்துட்றா. அந்த டைரியில் தான் இந்த ஹீரோயின் வயிற்றில் வளர்கிற குழந்தை அந்த வேலைக்காரனுடையது தான் அப்படிங்கிறத சீக்ரெட்டெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இது நம்மளுடைய ராஜ வம்சத்தில் இப்படி ஒரு வேலைக்காரனுடைய குழந்தை பறக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த குழந்தைய கொல்ல சொல்கிறாங்க. இவ அதெல்லாம் முடியாதுன்னு ஓடி வந்து அந்த வேலையாள் கூட எங்காவது ஓடி போய் வாழ்ந்துடலான்னு நினைக்கிறான். ஆனால் திரும்பி வந்து பார்க்கும்போது அவன் அந்த இடத்துல இல்லை. இவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. இவளுக்கு குழந்தையும் கலைக்கணும்னு தோணலை. திடீர்னு அவன் காட்டுக்குள்ளேருந்து வரான். வந்த உடனே 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எப்படியாவது இங்கேருந்து போயிடலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம், நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது, 2 பேரும் போலாவா, இந்த ராஜ்யம் எதுவுமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சி இவன் கூட்டிகிட்டு போகிறான். 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவள் ஏன் பயப்படணும், சொல்லிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வந்து அந்த முதலாளியை பார்த்து, இவ வயிற்றுல இருக்கிறது என்னோட குழந்தை, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. இவன் டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னுலாம் சொல்கிறான். ஹீரோயினுடைய கணவன், அதாவது அந்த முதலாளிக்கு வந்துட்டு அவளால் ஒரு குழந்தைய கொடுக்க முடியாதுன்னு தெரியும். இந்த குழந்தை வேற யார் மூலியமாக வந்திருந்தாலும் அவன் வச்சுருந்துருப்பான். ஆனால் ஹீரோயின் மேலே இவனுக்கு அளவு கடந்த காதல் இருக்கும். அவளை போன்னு சொல்லவும் முடியாமல் வச்சிருக்கவும் முடியாமல் இவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அப்போ ஒரு கட்டத்தில் அவளுடைய கண்ணில் உண்மையான காதலை பார்த்த உடனே அந்த ஹீரோயின், நான் உன்னை ஒரு காலத்தில் உண்மையாக காதலிச்சேன், ஆனால் நான் அப்போ காதலிச்ச ஆள் இப்போ நீ கிடையாது, இந்த ஒரே ஒரு தியாகத்தை எனக்காக பண்ணி என்னை அவன் கூட போக விடு அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஹீரோயினுடைய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ரொம்ப மனசு வேதனையாயிடுச்சு. இதுக்கு மேலே இவளை நம்ம பிடிச்சி வைக்கக்கூடாது, அவள் இஷ்டப்படி இருக்கட்டுங்கிறக்காக அவங்க 2 பேரும் போகும்போது, நீ ஆசைப்பட்டது டைவர்ஸ் தானே, அதை நான் உனக்கு கொடுத்துட்றேன், அவள் உன்னோட உயிராக இருக்கலாம், ஆனால் என்னுடைய மொத்த உலகமுமே அவள் தான், அவளை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு அந்த ஹீரோயின் இப்போ லவ் பண்ணிக்கிட்டு இருக்க பையன்கிட்ட சொல்லி அவள் அனுப்பி வைக்கிறா. அந்த ஹீரோயின் மனசில் இவன் மேலே இருக்க காதல் இருந்தாலும் அவளுடைய கணவன் மேலே பெருத்த மரியாதையோட அந்த குழந்தையோட போகிறாங்க.